ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் மசாலா சமையல் சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சன்னா மசாலா ட்ரையாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது ரெகுலராக பண்ணுற மசாலா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இதை நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி, பூரி, தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். இப்போ இதுக்காக நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை குக்கரில் நான் இப்போ வேக வைக்க போகிறேன். இது விசில் போட்டு ஒரு 5 to 6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த சன்னா நல்லா வெந்துருச்சு. இது ரெடியாக இருக்குது. தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஜாதி பத்திரி, அன்னாசி பூ 2-3 துண்டு, கிராம்பு 5-6. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இந்த கடுகு வெடிக்கிற நேரத்துலையே இதில் நம்ம போட்டிருக்க இந்த ஸ்பைசஸ் எல்லாமே லைட்டாக இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிடும். லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்ல பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் பொரிய விடுங்க கடுகை. இல்லைன்னா இப்போ நம்ம போட்டிருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாமே தீஞ்சி போயிடுச்சுன்னா நமக்கு ஸ்மெல்லு டிஃப்ரெண்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே கூட நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 4 தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மசாலா எசன்ஸை எடுத்து ஊற்றலாம். இப்போ நம்ம அந்த கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வெந்து இந்த தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகட்டும். இதில் மறக்காமல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம ஏற்கனவே அந்த சுண்டல் வேக வைக்கும்போது அதில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த டிஷ்ஷில் இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடிக்கடி இடையில் இந்த மாதிரி கிளறி விடுங்க. இல்லைன்னா கீழே போய் அடி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது.
இப்போ இதில் கஸ்தூரி மேத்தி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாலோ இல்லை பிடிக்காது அப்படின்னாலும் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சமாக சேர்க்கும்போது இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்ததாக நான் வேக வச்சு வடித்து வச்சுருக்க அந்த சுண்டலை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் நம்ம ஊற்ற போகிறது இல்லை. இப்போ இன்றைக்கி நம்ம பண்ணுற இந்த சன்னா மசாலா பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி கிரேவியாக இல்லாமல் இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். பார்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சன்னா மசாலாவை நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தோசைக்கு, சப்பாத்தி, பூரிக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரியே ட்ரையாகவே நம்ம பரட்டி எடுக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இது நம்ம புளி சாதம், லெமன் சாதம் அதுக்கெல்லாம் கூடவே நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ட்ராவல்லாம் போகும்போது இது கொஞ்சம் இந்த மாதிரி சன்னா செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு இது சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். இதில் தண்ணியே இல்லாத அளவுக்கு நான் நல்லா ட்ரையாக இதை வந்து நான் பரட்டி எடுக்கிறேன். இப்போ இதில் ஒரு அரை மூடி லெமன் மட்டும் நம்ம கடைசியாக ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு எந்த அளவுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கிளறி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த ட்ரை சன்னா மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டைப் ஆஃப் சாதத்தோடையும் நம்ம இதை வச்சு சாப்பிடலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் மசாலா சமையல் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி டு குக்.